Please subscribe Sadhguru Sai Creations. உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம். அதாவது வியாதிக்கு உடல் சூடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மூளை சூடு ஒரு வாழ்க்கையே அழிச்சிட்டு போயிடும். தேவையில்லாத பழி உணர்ச்சி, தேவையில்லாத குரோதம், மனம் சார்ந்த விஷயம், டிப்ரெஷன், இதெல்லாம் காரணம் இந்த அதிகப்படியான மூளை சூடு. நம்ம எதார்த்தமாக இருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் வச்சுருப்போம். யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எரிஞ்சு விழுந்துருவோம். நான் கேட்டேன் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டாரு அப்படிம்பாங்க. காரணம், நீங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் மறந்து ஏதோ ரிலாக்ஸ் ஆகிறது. எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ டிப்ரெஷன் இல்லாத மனுஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷன் கிடையாது, டென்ஷன் இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே. உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம். அதாவது வியாதிக்கு உடல் சூடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மூளை சூடு ஒரு வாழ்க்கையே அழிச்சிட்டு போயிடும். தேவையில்லாத பழி உணர்ச்சி, தேவையில்லாத குரோதம், மனம் சார்ந்த விஷயம், டிப்ரெஷன், இதெல்லாம் காரணம் இந்த அதிகப்படியான மூளை சூடு. நம்ம எதார்த்தமாக இருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் வச்சுருப்போம். யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எரிஞ்சு விழுந்துருவோம். நான் கேட்டேன் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டாரு அப்படிம்பாங்க. காரணம், நீங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் மறந்து ஏதோ ரிலாக்ஸ் ஆகிறது. எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ டிப்ரெஷன் இல்லாத மனுஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷன் கிடையாது, டென்ஷன் இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஆன்மீக பகுதியும் கூட ப்ளஸ் மருத்துவமும் கூட. ஏன்னா இன்றைக்கி பேசக்கூடிய முக்கியமான ஒரு பொருள், ஒரு ஹெர்பல் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தனம். எல்லோரும் நினைக்கிறாங்க சந்தனம்னா ஒரு பொட்டு வச்சுக்கலாம், சந்தனம்னா ஒரு வரவேற்பு வச்சுக்கலாம், சந்தனம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுக்கலாம். இல்லை, சந்தன மரம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு மருத்துவ குணம். ஆரா அப்படி சொல்லுவாங்க. சந்தனம் வாசம் ஏன் வைக்கிறாங்க? எந்த இடத்துல சந்தன வாசம் இருக்கோ அந்த இடத்துல தேவதைகள் இருப்பாங்க. எந்த இடத்துல சந்தன வாசம் மிகுந்திருக்கிறதோ அங்கே பணபலம் இருக்கும், அங்கே மக்கள் பலம் இருக்கும். வளம் சார்ந்த அத்தனையுமே சந்தனக்கிட்ட இருக்கும். இப்போ சந்தன மரம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதோடைய சக்தி மட்டும் கிடையாது, மனம் கட்டு கிடையாது, அதோடைய பன்மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய ஆறா சக்தி. சந்தன பவுடர் இன்றைக்கி வெளியில் கிடைக்கிறதுலாம் சுத்தமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லாமே கட்டையாக வாங்கி இழைத்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உள்ளே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பரிகாரமாக இருக்கட்டும், சந்தனம் பவுடராக இருக்கிறதுக்கு இது வேண்டாம். வாங்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா காதி கிராஃப்ட்லவே கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போய் வாங்குறதுன்னு யோசிக்க தேவையில்லை. காதி கிராஃப்டில் வாங்கி கொஞ்சம் அந்த இலக்கிற கட்டையை வாங்கி, நிறையவே தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் விடுற அளவுக்கு நீங்கள் தேய்ச்சா கூட போதும். நீங்கள் எடுத்து நிறையா பெரிய அளவில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேய்ச்சி இழைக்கிறதுக்கு மட்டும் அலுப்புப்படாமல் இருந்தால் இந்த பரிகாரமும் இந்த வைத்தியமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நலனை தரும். உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம். அதாவது வியாதிக்கு உடல் சூடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மூளை சூடு ஒரு வாழ்க்கையே அழிச்சிட்டு போயிடும். தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பழி உணர்ச்சி, தேவையில்லாத குரோதம், மனம் சார்ந்த விஷயம், டிப்ரெஷன், இதெல்லாம் காரணம் இந்த அதிகப்படியான மூளை சூடு. ரெண்டையுமே சூப்பராக சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கை பளபளப்பாக ஆகும். நம்ம எதார்த்தமாக இருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் வச்சுருப்போம். யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எரிஞ்சு விழுந்துருவோம். நான் கேட்டேன் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டாரு அப்படிம்பாங்க. காரணம், உள்ளே இருக்கக்கூடிய மூளை சூடு. மூளை சூடு மட்டும் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜென்மத்தில் அவங்க முன்னேறவே முடியாத. காரணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? கண்டிப்பாக தப்பான டிசிஷன் தான் இருக்கும், கண்டிப்பாக தப்பான வழியில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. கண்டிப்பாக இறை அங்கே இருக்காது. ஏன்னா இறை என்பது சாப்பாடு மட்டும் இல்லை, இறைத்தன்மை. யாரெல்லாம் மூளை சூடு ஆகி மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்காது. அதனால தான் அகத்தில் காரம் இருந்தால் அனைத்தும் எரிந்தும் சாம்பலாகும். அது மனமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும். அதனால தான் சந்தனத்தை வந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை நெஞ்சில் பூசுவாங்க. எல்லோரும் என்ன நினச்சிக்கோங்க, பகட்டுக்காக பூசுகிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. அதுக்கு ஒரு காலத்தில் பகட்டுக்காக மாறிடுச்சு. சந்தனம் பூசினாலே அது வந்து பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. நெஞ்சில் மனசு கூலாக இருக்கணும். மானஸ் சக்கரம் வந்து நெஞ்சில் இருக்காங்க, சந்தனம் பூசுவாங்க. அப்போது என்னாகும், மூக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வாசம் இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக மனம் சாந்தி அடையும், அங்கே தெய்வீகம் இருக்கும். இது மேலே பூச்சி. நெத்தியில் பூசுறீங்களா, சூடு இருக்காது. எங்கே பிட்யூட்டரி கிளாண்டில் நினைவு சுரப்பிகள் கரெக்டாக சூடணும். அதான் விபூதி, குங்குமம், சந்தனம், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை கொடுக்கும். அரோமா தெரப்பியில் ரொம்ப குங்குமத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சந்தனம் வச்சுருந்தாக்கா கூடமே வராது, மேக்ஸிமம் வராது. அப்படி வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கும், பேலன்ஸ் இருக்கும். கோபம் இல்லாத மனிதன் அல்ல. சுவை 7 சுவையும் இருந்தால்தான் சுவை. அதேமாதிரி ஸ்வரங்களும் மியூசிக்கிலும் அதேமாரி தான். அபஸ்வரமும் உண்டு, ஸ்வரமும் உண்டு. அதை ஸ்வரமாக மாற்றுறதா, அபஸ்வரமாக மாற்றுறதா, நம்ம குரல் வளமாக எல்லா வளமும் கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த சந்தனத்திற்கு உண்டு. அதனால் சந்தனத்தை ரொம்ப அழகாக வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா, சந்தன வாசம், சந்தனக்கட்டை, சந்தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா வாழ்க்கை சந்தனமாக ஒளி வீசும், மனம் வீசும். இந்த சந்தனத்தை மருத்துவமாக எப்படி பயன்படுத்துகிறாங்க? 10 வயசுக்கு மேலே சந்தனத்தை இழைச்சிருங்க, கொஞ்சமாக ஒரு சொட்டு
தண்ணி அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி நாக்கில் வச்சாலே போதும். சந்தனக்கட்டையில் பவுடர் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினா தான் கெமிக்கல். உங்கள் கண் கூடாக நீங்கள் வாங்கி நீங்கள் இழைக்கிறத ஒரு சின்னதாக ஒரு தடவி நாக்கில் வைக்கிறதுனால என்ன யூஸ்? உடல் சூடு குறையும், அதீத சக்தி இருக்கும், நாவன்மை இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், எல்லா ஆர்கன்ஸுமே பலப்படும். சந்தனத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அந்த காலத்துலலாம் மருந்துலாம் சந்தனத்தில் இழைச்சி கொடுப்பாங்க. சந்தனத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, துளசி சாறு, வில்வ சாறுன்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சந்தனம் தான் இருக்கும். துளசி சாரா, வில்வ சாரா, இல்லை என்ன சாறு, என்ன பழசாறு, என்ன மூலிகை சாறு, எல்லாமே சந்தனத்திலே கொடுப்பாங்க. ஏன்னா சில மருந்து சூடு, அதை என்ன பண்ண சந்தனம் கூல் பண்ணி கொண்டு போகும். சந்தனத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, உச்சந்தலையில் தடவுவாங்க, சூடு குறையணும். சந்தனத்தை எடுத்து நெத்தியில் தடவி வச்சுருவாங்க, ஃபுல்லாகவே கோபம் குறையும், பைத்தியம் தெளியும், மனக்கோளாறு இருக்காது. தொப்புளில் தடவுவாங்க. தொப்புளில் தான் சோலார் 72,000 நாடியும் இயக்கக்கூடிய சக்தி அது தடவும். கால் பாதத்தில் சந்தனத்தை தூக்கி போய் காலில் தடவுறாங்களே, அவங்க பாரு கொழுப்பு அப்படிவாங்க. சந்தனத்தை காலில் தடவுறதுனால நீங்கள் வந்து டிவைன் சாமிக்கு வச்சதை தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கால் பாதத்தில் தடவக்கூடாது. கை ஹேண்ட் சக்கரை 2 கை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளங்கையில் அதை சும்மா அழகாக ஒரிஜினல் சந்தனத்தை கொஞ்சம் நேரம் பூசிட்டு கால் உள்ளங்கால் பாதத்தில் தடவிட்டு வச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தூக்கம் அப்படியே சுக்கும் மைல்டாக. ஏன்னா எல்லாமே மிதமாக்கப்படும். 100% சதமாக்கக்கூடிய விஷயம் வியாதி தீரும். ஏன்னா எல்லா ஆர்கன்ஸுமே குளிர்ச்சி அடையும், அங்கே வெப்பம் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களை வியாதியால் வெப்பன்ஸ் மாதிரி தாக்கி கொடுக்குற மனபலம், அந்த விதமான தீய சக்திகளும் உங்கள்கிட்ட இருக்காது. காரணம் பேலன்சிங். சரி, இந்த குழந்தைக்கு 10 வயசுக்கு மேலே கொடுத்தா மெமரி பவர், ஹெல்த்து, டைஜஷன், அதாவது நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். சந்தனக்கட்டை மாதிரி அப்படின்னு சொன்னோம். சந்தனக்கட்டை மாதிரி இருக்காங்க. தேக்கு கட்டை உறுதி, சந்தனக்கட்டை உறுதியையும் சேர்த்த ஒரு நறுமணம், சக்தி ஓட்டம். அப்போ எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளிகள் இருக்குது? 1, 2 உள்ளங்கை, உள்ளங்கால், நெற்றி, நெஞ்சு, தொப்புள் பகுதி, உச்சந்தலை. இங்கே மட்டும் சந்தனத்தை தடவி பாருங்கள். கொஞ்ச நேரம், 1/2 hour நீங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் மறந்து ஏதோ ரிலாக்ஸ் ஆகிறது. எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ டிப்ரெஷன் இல்லாத மனுஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷன் கிடையாது, டென்ஷன் இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே. இந்த சந்தனம் வாசம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நேர்மறை ஆட்களையும் அப்படியே விளக்கிட்டு அப்படியே பாசிட்டிவ், அதாவது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அழகான ஆற்றல் கொண்ட ஒரு மனிதர்களாக படிப்பார்கள். உங்கள் கூடவே வேறு வழியே இல்லை, ட்ராவல் ஆகக்கூடிய எதிர்மறை ஆட்கள் கூட பாசிட்டிவான ஆளாக மாறிடுவாங்க. இதுதான் வந்து சந்தனத்தோடைய ஒரு மிகப்பெரிய குணம். அதான் சொல்லுவாங்க, வாசம் கும்முன்னு அடிக்குதுப்பா சந்தன வாசம். சந்தன வாசத்திற்கு மயங்காத தெய்வங்களும் கிடையாது, ஆளும் கிடையாது, பிஸ்னஸும் கிடையாது, தேவதைகள் கிடையாது. அதனால தான் மல்லிகைக்கும் மயங்குவார்கள், சந்தன வாசத்திற்கும் மயங்குவார்கள். அதனால் ரெண்டும் இந்த ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. மகாசக்தி மகா சக்தியாக மாறும் பொழுது அங்கே என்றைக்குமே காரியசக்தி இருந்தே ஆகும். எண்ணமாக இருக்க வேண்டும், வண்ணமாக இருக்க வேண்டும். தூள உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக நம்மளுடைய 6ஆவது சக்தியை பார்த்திங்க அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி தாளாட்டுறோம் இல்லையா, அப்படியே அழகாக ஒருத்தவங்க மூஞ்சல்ல. அந்த மாதிரி மனம் ஆடினால் தெய்வங்கள் எல்லாம் நாடி வரும். தெய்வங்கள் நாடி வந்தால் எல்லா காரியங்களும் கூடி வரும். இதுதான் விஷயம். இது கூடி வந்துட்டாலே போதும். கை கூடி வந்துச்சுப்பா, என்னுடைய லைஃப் கை கூடி வந்துச்சுப்பா, அந்த காரியம் அந்த கையில் வந்து நம்ம அமைச்சிக்கிட்டாலே போதும். இதுக்கு எல்லாமே நாடி முக்கியம். நம்மளோட நாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி ஓடிடக்கூடாது. ஆடி ஓடி ஓஞ்சிட்டான் பாருமா, அந்த மாதிரி இருக்காது. ஆடிக்கொண்டே இருக்கணும். ஊஞ்சல் மாதிரி பொறுமையாக ரிலாக்ஸாக அந்த குழந்தைக்கு தாளாட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதுமான விஷயந்தான். சந்தனம் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சந்தனம் பல வழிகள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நெத்தியில் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உணவாக எடுத்துக்கலாம், மீன்ஸ் மருந்தாக எடுத்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க போதும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன சிட்டிகை சந்தனம் எடுத்து வந்தீங்கன்னாக்கா அதே வாசம், அதாவது அந்த நீங்கள் சாப்பிட்றதுனால கிடையாது, உடல் வாசம், வேர்வை நாற்றம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். தெய்வீக வாசமும் செய்வீக சிந்தனை மட்டுமே இருக்கும். அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இது இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சந்தனத்தை பற்றி சொல்லணும்னா, பெரும் வியாதி இருக்கிறவங்க மருந்தோடு சேர்த்து வாரம் ஒரு முறை ஒரு சிட்டிகை சந்தனம் நீங்கள் இழைக்கிறதா இருக்கணும். நல்லா திருப்பி சொல்கிறேன், கடையில் வாங்குறதுக்கு பற்றி கேரண்டி கிடையாது. நீங்களே வாங்கி நீங்களே இழைச்சி சும்மா ஜஸ்ட் நாக்கில் வச்சாலே போதுமான விஷயம். அதேமாதிரி சந்தனத்தை வெளியே உபயோகம் எடுத்துக்கலாம், உள்ளே எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தெய்வீக காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கையில் 2 கையிலையுமே சந்தனத்தை அப்பிக்கிட்டு கையில் அப்படியே யூனிவர்சிட்டை வச்சுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். முச்சந்தலையில் வச்சு மெடிடேட் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக சந்தனத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாமல் அது அங்கீகாரம் எடுத்து நம்மளோட பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சு எப்பொழுதுமே வீடு சந்தன வாசத்தில் இருந்துச்சுன்னா தெய்வீக வாசம் இருக்கும். தெய்வீக வாசம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே எல்லா செல்வங்களின் வாசமும் இருக்கும். வாசலில் வரக்கூடிய தேவதைகள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்கனாலே நமக்கு பீடைகள்லாம் விலகிடும். ஆக மகா சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் சந்தனம் கூட இருக்கணும். சந்தனக்கட்டை சின்ன பீஸாவது உங்கள் கையில் எப்போதுமே இருந்தால் அது மிகப்பெரிய லக்கை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.